சிம்ம ராசி ராகுதசை. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகுதசை நடக்குது. இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அதாவது 8ஆம் இடத்துல சனி. சனி பகவான் அஷ்டம சனியாக வரும்போது என்ன பலன்களை கொடுப்பார்? முதல்ல இது எந்த வயதில் வரும்? 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 22 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் இந்த ராகுதசை அப்படிங்கிறது வரும். அதாவது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 22லேருந்து 40 வரைக்கும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து எவ்வளவு தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதன் கூட சூரிய தசை 6 வருடம் கூட்டிட்டு அதன் பிறகு 10 வருடம் சந்திர தசை, அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, அதன் பிறகுதான் 18 வருடங்கள் ராகு தசை வரும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை தசாபுத்தி எவ்வளோ இருக்கோ அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்க. மக நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 48லேருந்து 66 வரைக்கும் 18 வருடங்கள் இந்த தசாபுத்தி வரும். அதாவது 22 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் வரும். இப்போ 26லேருந்து ஒரு 30-31 வரைக்கும் உங்களுடைய தேடல்கள் இருக்கு. இந்த வயது காலகட்டத்தில் இந்த தசை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய காலத்தில் ராகு தசை வருது. இப்போ ராகு சேர்ந்த கிரகம், இந்த ராகு எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை வாங்கி தன்னுடைய தசையில் கன்ஃபார்மாக கொடுக்கும். இது பெரிய அளவில் கூட கொடுக்கும். உங்க ஜாதகத்துல எதனோட சேர்ந்து இருக்குன்னு பாருங்க. தனித்துவமா இருந்தாலும், அதாவது தனியா இருந்தாலும் பாருங்க எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஆனா முதல்ல எப்படி தசை வேலை பார்க்கும்? அஷ்டம சனியில ஏன் இந்த வீடியோ பதிவு பண்றதுக்கான காரணம் அஷ்டம சனிங்கிறதுனால தான் நான் பதிவு பண்றேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும். உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்றது. ராகு இருக்கிற வீட்டு அதிபதி எந்த அதிபதியோ அந்த அதிபதிக்கு உண்டான பலன்களை தான் கொடுக்கும். அதாவது 12 கட்டத்துல எந்த வீட்டுல இருக்கோ அந்த கிரகத்தோட தசையா தான் இருக்கும் அது டோட்டலாவே. இப்ப சிம்ம ராசிக்கு பகை கிரக தசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது பகை கிரக வீடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சிம்ம ராசிக்குனாக்கா சனியோடைய வீடு பகை கிரகம். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா புதனோட வீடு பகை கிரகம் தான். நார்மல், அது பகை கிரகம்னு சொல்ல முடியாது, நியூட்ரல். சுக்கிரனோட வீடு, புதனுடைய வீடு, சனியுடைய வீடு, இந்த 3 வீடுகள் பகை கிரகம். நட்பு கிரகம்னு பாத்தீங்கன்னாக்கா குரு, செவ்வாய், சந்திரன், இதெல்லாம் நட்பு கிரக வீடு. இந்த வீட்டில் இருந்துச்சுனாக்கா ஒரு பலன் அது மாதிரி எடுத்துக்கணும். இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல வந்துடும் அந்த ராகு பகவான். இப்போ சனியோட வீட்டில் இருக்கு அப்படின்னாக்கா அந்த சனி கொடுக்க வேண்டிய பலன்களை அப்படியே கொடுக்கும். உங்க சுய ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பார்த்துங்க. வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அந்த சனி பகவானுடைய வீடுகள், அதாவது சனி பகவானுடைய நட்பு கிரகங்கள். சனி பகவானுடைய நட்பு கிரகம் அப்படின்னாக்கா புதன், சுக்கிரன், சனி, இந்த கிரகங்கள் நட்பு கிரகமா வந்துடும். அந்த நட்பு கிரகத்தோட வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ சனி பகவான் அஷ்டம சனியாக வரும்போது அது நட்பு கிரக வீட்டோட தசையாக தான் எடுத்துக்கும். ஆனால் ராசிக்கு பகை கிரக வீடு. இப்போ மறைமுக சுப தொடர்பில் இருக்கும்போது அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். இப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்? டோட்டலாகவே புதுசாக ஒரு வேலை தேடுறீங்க, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். இப்போ அஷ்டம சனி நடக்கும்போதே ராகு தசை நடக்குதுனாக்கா ஒரு மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். அங்கே புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, அது மாதிரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கொடுக்கும். இப்போதைக்கு சமீபத்தில் கொஞ்ச நாளாக இல்லை இதுக்கு முன்னாடி வேலை தேடிட்டு இருக்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது மெயின். இது எப்படி இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இப்ப வேலை கிடைக்கும். வேலையில நல்ல ஒரு மாற்றம். டோட்டலாவே 66 வயசு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறீங்க, அந்த வேலையில நல்ல ஒரு மாற்றம். அதாவது உங்க சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடமும் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுனாக்கா இப்போ அஷ்டம சனி வரும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும், அப்படி இல்லைனாக்கா ப்ரொமோஷன் கொடுக்கும், இது மாதிரி வந்துடும். இப்போ அவரே சரியில்லைன்னு வச்சிங்களேன். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இப்போ 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ செவ்வாய் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க லக்னம் வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலோ இல்லை சனி டிராவல் பண்ணக்கூடிய 8ஆம் இடத்துல இப்போ இருந்தாலும் வேலையில மாற்றத்தை கொடுக்கும். அது நல்லா இருந்தா மாற்றத்தை கொடுக்கும், சுபத்துவமா இருந்தா மாற்றத்தை கொடுக்கும். சுபத்துவமா இல்லை, உங்க லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கு, இப்ப ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல 8ஆம் இடத்துல அந்த இடத்துல இருந்தாலோ இல்ல சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலோ, அதாவது பாதிக்கப்பட்டு இருந்தால் 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு ராசிக்கு பாதிக்கப்பட்டு சனியுடைய பார்வையில சனியுடைய டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல மீன ராசியில இருந்துச்சுனாக்கா இப்ப வேலையில பிரச்சனை கொடுக்கும். வேலையில
எப்போ வேலை போவோம், எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. வேலையில் வந்து வேலையை விட்டு தூக்குவாங்களா அப்படின்னு தெரியாது. அது மாதிரி நீங்கள் ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் அந்த ப்ரொமோஷன்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகும். டோட்டலாகவே பதவி உயர்வெல்லாம் கிடைக்காது. பதவி வந்து ரொம்ப ரொம்ப டவுன் பண்ணி விட்டுருவாங்க. உங்களை வந்து அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது இது மாதிரிலாம் வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விட கீழ் நிலைமையில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு மேலே போயிட்டு வேலை வாங்குவோம். உங்களை எதிர்க்க வந்து ஒரு முதலாளியாக உட்காருவாங்க, இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு மேனேஜராக உட்காந்து வேலை வாங்குவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, எதுக்குடா இந்த வேலை செய்கிற மாதிரி, அது மாதிரி எல்லாம் வந்து மன அழுத்தங்களை கொடுக்கும் இந்த ராகு தசையானது. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து 4ஆம் இடம், அதை பொறுத்து. இப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, தொழில் ஸ்தானம். உங்க ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னாக்கா சுக்கிரன் நன்மை செய்யாது. இப்போ சுக்கிரனோட வீட்டை பார்க்கறாரு, 10ல் எப்படியும் சனியுடைய பார்வைப்படுது அப்படின்னாக்கா அஷ்டம சனி வரும்போது எப்படி பார்த்தாலும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். சனி வந்து நல்லா இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல. சனி வந்து நல்லா இருந்துச்சுன்னா தொழில் ஓரளவுக்கு நல்லபடியா போகும். சனி சரியில்லை உங்க சுய ஜாதகத்துல, லக்னத்துக்கு சரியில்லை, ராசிக்கு சரியில்லை அப்படின்னாக்கா இப்போ பிரச்சனை கொடுக்கும். கன்ஃபார்மா அதுக்கு உண்டான இப்போ ஏற்பாடுகள் நடந்துட்டே இருக்கும். தொழில ப்ராப்ளம், கடன் பிரச்சனை வர்றது, இல்லை தொழிலை வந்து டவுன் பண்ணுறது, அதை மூடுறது, அது மாதிரி இல்லை கம்பெனியை மூடுறது. எவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தாலும் சரி அந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் வர்றது, தொழிலாளிகள் அதை வேலை செய்யக்கூடிய நபர்கள் சரியில்லாமல் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறது, எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு பிரச்சனையாகவே இருக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கறது, இது மாதிரி அது மாதிரி கொடுக்கும். அதாவது தொழில் ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தால், அது மட்டும் இல்லாமல் சுய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வலுவிழந்து இருந்தால், இது மாதிரி மட்டும் தான். வலுவிழக்கணும் அப்படின்னாக்கா ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் வலுவிழக்கணும் அப்படின்னு கிடையாது. அது மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா சிறப்பு. அதாவது 3, 6, 10, 11 சனி இருந்துச்சுன்னா சிறப்பு. குரு சேர்க்கை, குரு பார்வை, சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இருந்துச்சுனாக்கா இப்போ தொழில நல்ல ஒரு மாற்றம். அது மாதிரி இல்லைன்னா தான் தொழிலில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குன்னு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால், சனி பாதிக்கப்பட்டிருந்தால் தொழிலில் பிரச்சனை. சனி வந்து சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி. அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, நிறைய பேர் கஷ்டம்னு சொல்கிறாங்க, இப்படி உஷாரா இருங்க, அப்படி கவனமாக இருங்க, ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு, வீடு கட்டிட்டு இருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி, வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னாக்கா அந்த தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்கு. அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருந்தா, சனி பகவான் உங்க சுய ஜாதகத்துல மறைமுக சுப தொடர்புல இருந்து சுபத்துவமா இருந்துச்சுனாக்கா, இப்ப ராகு திசையில உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி, நல்ல ஃபேமஸ் ஆயிடுவீங்க. உங்களோட இருக்கக்கூடிய இடத்துல உங்க ஏரியாவில் நல்ல ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அரசியலா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பொதுத்துறை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல அரசாங்க வேலையில இருந்தாலும் சரி, தனியார் துறையில வேலை பார்க்கறதுல கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, இல்லை ஊர்ல வந்து ஒரு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகுங்க. அது மாதிரி இன்னொன்று மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் மட்டும்தான். இல்லை பாதிக்கப்பட்டு இருக்கு, 10ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு, 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, அப்போ ராகு தசை வந்து எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சுப கிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இருந்து நல்ல ஒரு இடத்துல இருந்து யோக தசையா இருந்தா கூட கொஞ்சம் அந்த கெட்ட பேரெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்னதா கெட்ட பேர் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். நீங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் கீழ் நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ராகு தசையில. இன்னொன்னு ராகு தசை கூட இந்த ராகு உங்க சுய ஜாதகத்துல செவ்வாயோட வீட்டுல இருந்தாலோ, சூரியன் சந்திரன் வீட்டுல இருந்தாலோ கடுமையான பாதிப்புகளை நீங்க எதிர்பார்ப்பீங்க. கொஞ்சம் கவனத்தோட போனீங்கன்னாக்கா அந்த பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா அந்த சூரிய சந்திர வீட்டுல இருந்துச்சுனாக்கா சூரிய தசை மாதிரி, சந்திர தசை மாதிரி, செவ்வாயோட வீட்டுல இருந்தா செவ்வாயோட கொடுக்க வேண்டிய தசை மாதிரி தான் அது. இப்ப சனி பகை கிரகமா எடுத்துக்கும் டோட்டலாவே. அது சுபத்துவமா இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்ந்து கொடுக்கும், அதாவது பூஸ்ட் பண்ணி விட்டுரும் டோட்டலாவே. இல்லை அப்படின்ற பட்சத்துல எப்படியும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அது வந்து ஒன்று கொடுக்கும், ஒன்று கெடுக்கும். அதாவது ஒரு தசை உங்களுக்கு நல்லது பண்ணும், அந்த யோக தசை அப்படிங்கிறது சந்திரன், சூரியன், செவ்வாய் எல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர். குருவுடைய வீட்டுல இருந்தா கூட நன்மை செய்யக்கூடியவர் தான். அதாவது அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்தா, இப்ப ராகு இருக்காருன்னு வச்சுக்கலாம், அங்க இருந்து தசை பண்ணா அஷ்டமாதிபதி தசை மாதிரி இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். இந்த டைம்ல வந்து சனி அந்த இடத்துல டிராவல் பண்ணும்போது அந்த தசைக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதை எடுத்துக்கலாம். வேலையிலையும் பிரச்சனை, பஞ்சாயத்து அது மாதிரி வரும். இன்னொன்று கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது அதெல்லாம் இருக்கு. இப்போ 22 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளனா இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள். அந்த திருமண வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியா இருக்கும். திருமணம் பண்ணி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரியறது. இப்போ வந்து தசை சரியில்லை, டோட்டலாகவே அந்த ராகு தசைங்கிறது பிரச்சனைக்குரிய தசையா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு 22 to 40 இந்த வயசுல ராகு தசை வருது. இப்போ திருமணம் பண்ணியாச்சு, திருமணத்துல வந்து பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் திருமண ரீதியா. ஏன்னா 7ஆம் இடம் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும், 2ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதையும் பார்த்துக்கணும். நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. 2-7 பாதிப்புகள் இருந்தால் திருமண வாழ்க்கையில ப்ராப்ளத்தை கொடுக்குது. இப்போ திருமணம் பண்ணவங்க வந்து திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் போகும். பிரச்சனை ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகாது, அது மாதிரி கொடுக்கும்.
ஆனால் 2-7 பாதிப்பு இல்லைன்னா பிரச்சனைக்குள்ளே போவோம், ஆனால் பெரிய வாய்ப்பு இருக்காது. மற்றபடி 2-7 பாதிப்பு சுபத்துவமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த கல்யாண வாழ்க்கையில் கையே வைக்காது, திருமண வாழ்க்கையில் கையே வைக்காது. திருமணம்ங்கிறது நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அது மாதிரி கொடுத்துட்டு, வேலையில் இல்லைனாக்கா தொழில் அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் 8ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது குருவுடைய வீட்டில் அந்த ராகு பகவான் இருந்தாலோ, மகராசிலையோ கும்பராசிலையோ இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணாலும், இன்னொன்று 4ஆம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம். கடன் பிரச்சனை எப்படி கொடுக்கும்? தொழில் ரீதியாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை கொடுத்து கொஞ்சமாக, அதாவது அஷ்டம சனி முடியறதுக்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுரும். அதாவது சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குருவுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கிறவங்க இந்த இந்த இடத்துல இருந்து தசை பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் பிரித்து சொல்லலாம், முதல் 12 வருஷம் பின்னாடி 6 வருஷம் அப்படின்னு கூட ராகு தசைக்கு பிரித்து கூட சொல்லலாம். இருந்தாலும் இது அஷ்டம சனி, ஏன்னா 7.5 சனின்னா கூட கொஞ்சம் அதை பார்க்கலாம், நம்ம பிரித்து பார்க்கலாம். இது அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால இது ராகு தசையில் இருக்கக்கூடிய இடத்தையும் இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்தையும் மெயினாக நம்ம பார்க்கணும். சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலோ, இல்லை அந்த பார்வைப்படக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலோ, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ, இல்லை நட்சத்திரம் கொடுத்த கிரகம் இருந்தாலோ இப்படி பார்த்துக்கணும் நம்ம. அதாவது சனிக்கு 3ஆம் பார்வை அப்படின்னாக்கா ரிஷபராசியில், 7ஆம் பார்வை கன்னிராசியில். 7ஆம் பார்வைக்கு கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு, ரொம்பலாம் பாதிப்பு கொடுக்காது. கன்னிராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி. அதே மாதிரி தனுசுல 10ஆம் பார்வையை சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த 3 இடம் பிளஸ் சனி இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல இந்த 4 இடத்துலையும் ராகு பகவான் இருந்தாலோ, அப்படி ராகு பகவான் இல்லை, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ, அப்படி ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இல்லை, அப்ப நட்சத்திர கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகம் இருந்தாலும் இப்போ 3 அது ஒரு 4 கிட்டத்தட்ட 7 டீட்டெயில் இருக்குதுல. இவ்வளோ இருந்தா கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. அந்த பாதிப்புகள் லக்ன சுபராக இருந்தால் சுபத்துவமா நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது லக்ன யோகராக இருந்தால் நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி அப்படி கொடுத்துரும். லக்ன அவயோகராக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். லக்ன அவயோகராக இருந்தால் ப்ராப்பர்ட்டி அது இதுன்ட்டு கொஞ்சம் கடன் பிரச்சனை அது மாதிரி கொடுக்கும். யோகரா அவயோகரா மட்டும் பார்க்கணும். அதாவது லக்னத்துக்கு இந்த பார்வைப்படக்கூடிய இடங்களையும் சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துலையும் ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம், அப்படி இல்லைனாக்கா வீடு கொடுத்த கிரகம் அந்த இடத்துல இருக்கும்போது அது சனிக்கு பகை கிரகம் இல்லைன்னா நட்பு கிரகம் அப்படி பார்க்கணும். பகை கிரகமாக இருந்தால் பிரச்சனை, நட்பு கிரகமாக இருந்தால் நல்ல பலன்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அதுவும் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும். இவ்வளோ இருக்குது, அது 1-2 கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் நீங்கள் இப்போ தொழில் பண்ணுறீங்களா, தொழிலில் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் வாக்குவாதங்கள் வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் வந்துச்சுன்னா எப்பவுமே தாழ்ந்து போகிறது நல்லது. வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துங்க. போகிற வழி, அதாவது கடந்து போகிற வழி இருக்கு இல்லையா, அந்த 2.5 வருஷம் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் கவனமாக போங்க. தொழில், வேலை வாய்ப்பு, மற்றபடி பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த அஷ்டம சனியில் ராகு தசையில் தப்பிக்க முடியும். நன்றி.